Hello guys, welcome back to Just Teaching. This is Lavanya. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஆக்சஸரி டக்ட்ஸ் பத்தி தான் வந்து டீடைலா பார்க்க போறோம். போன வீடியோல வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஓவரிஸ் பத்தி பார்த்தோம். இது அதோட கண்டினியூவேஷன். சோ இந்த வீடியோல என்டையரா வந்து நம்ம வந்து ஆக்சஸரி டக்ட்ஸ், அதோட டைப்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸரி டக்ட்ஸ் என்னென்ன இருக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லன்னு பார்க்கலாம். சோ நான் சொன்ன மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல 3 ஆக்சஸரி கிளாண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஓவிடக்ட், ரெண்டாவது யூட்ரஸ், மூணாவது வெஜைனா. சோ ஓவிடக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெலாப்பியன் டியூப். சோ வந்து எத்தனை ஃபெலாப்பியன் டியூப்ஸ் இருக்குன்னா a pair of fallopian tubes இருக்கும். சோ 2 fallopian tubes, ஒரு யூட்ரஸ், ஒரு வெஜைனா. இத பத்தி தான் வந்து டீடைலா வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போ ஒண்ணா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போறது வந்து ஓவிடக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ஓவிடக்ட்க்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஓவிடக்டோட இன்னொரு பேர் வந்து ஃபெலாப்பியன் டியூப்ஸ். இதோட லென்த் வந்து 10 to 12 சென்டிமீட்டர். சோ இந்த ஓவிடக்ட் எங்க இருக்கும் அப்படின்னா ஓவரியில இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுதான் வந்து ஓவரி ஸ்ட்ரக்சர்மா. சோ இந்த ஓவரி ஸ்ட்ரக்சர்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி யூட்ரஸ் வரைக்கும் வந்து போகும் இந்த ஓவிடக்ட். சோ ஓவிடக்ட் நான் சொன்ன மாதிரி ஃபெலாப்பியன் டியூப்னு சொல்றோம். சோ இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஓவரிக்கும் யூட்ரஸ்க்கும் இதுதான் வந்து கனெக்ட் பண்ண போகுது. அந்த கனெக்டிங் டியூப் தான் வந்து ஃபெலாப்பியன் டியூப். சோ இந்த ஓவிடக்டோ வந்து நிறைய பார்ட்ஸா டிவைட் பண்றாங்க. அதோட பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்ஃபண்டிபுலம். சோ ஓவிடக்ட்ல இருக்கிற அந்த ஃபனல் ஷேப்டு போர்ஷன், இந்த ஃபனல் ஷேப்டு போர்ஷன் தான் வந்து நம்ம வந்து இன்ஃபண்டிபுலம் சொல்றோம். சோ இந்த இன்ஃபண்டிபுலமோட எண்ட்ல என்னன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பொசிஷன். இன்ஃபண்டிபுலமோட எண்ட்ல வந்து ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபிம்ப்ரியன்னு சொல்றோம். இந்த ஃபிம்ப்ரியோட வேலை என்ன அப்படின்னா ஓவரியில இருந்து ஓம் ரிலீஸ் ஆகும். இந்த ஓம் இந்த ஃபிம்ப்ரியை தான் வந்து கலெக்ட் பண்ணி இன்ஃபண்டிபுலம்க்கு கொடுக்கும். இன்ஃபண்டிபுலம் அதோட நெக்ஸ்ட் பார்ட்டான ஆம்புலாக்கு பாஸ் பண்ணும். ஆம்புலால இருந்து இஸ்துமஸ்க்கு பாஸ் ஆகி இஸ்துமஸ்ல இருந்து ஃபைனலா யூட்ரஸ்க்கு போகும். சோ ஓவம் கலெக்ட் பண்ணி அதை யூட்ரஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதே வந்து ஃபெலாப்பியன் டியூப் தான். சோ ஓவம் ஒரு எக் வந்து இப்படிதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் ஓவரியில இருந்து யூட்ரஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபண்டிபுலம்ல இருந்து நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆம்புலா. சோ வைடர் பார்ட் இன்ஃபண்டிபுலம்ல இருந்து நெக்ஸ்ட் அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் வைடா இருக்கும். அந்த போர்ஷனை வந்து ஆம்புலான்னு சொல்றோம். ஆம்புலால இருந்து நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து இஸ்துமஸ். சோ இஸ்துமஸ் தான் வந்து ஃபைனல் போர்ஷன். இந்த ஃபெலாப்பியன் டியூபோட ஃபைனல் போர்ஷன் தான் வந்து இஸ்துமஸ். இஸ்துமஸ் தான் வந்து கடைசியா யூட்ரஸோட வந்து ஜாயின் ஆக போகுது. சோ இதுதான் வந்து ஓவிடக்டோட ஸ்ட்ரக்சர். சோ நீங்க இங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து அந்த ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இன்ஃபண்டிபுலம். அது வந்து ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்கும். அதை ஃபிம்ப்ரியன்னு சொல்றோம். இன்ஃபண்டிபுலம்க்கு அடுத்ததான் இருக்கிற அந்த வைடர் பார்ட்டை ஆம்புலான்னு சொல்றோம். ஆம்புலா கடைசியா வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னா இஸ்துமஸோட கனெக்ட் ஆகுது. இஸ்துமஸ் தான் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓவிடக்ட். அதுதான் வந்து யூட்ரஸோட போய் கனெக்ட் ஆகுது. மொத்தமா இந்த ஓவிடக்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஓவரி கிட்ட இருந்து ஓம வாங்கி யூட்ரஸ்க்கு பாஸ் பண்ண போகுது. அதுதான் வந்து ஓவிடக்டோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அடுத்த ஆக்சஸரி கிளாண்ட் யூட்ரஸ். சோ யூட்ரஸ் வந்து ஊம்புன்னு கூட சொல்றாங்க. சோ கமிங் டு த ஷேப் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸோட ஷேப் எப்படின்னா இன்வெர்டட் பியர் ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர். இங்க வந்து ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இருக்கும் யூட்ரஸ்ல. அதனாலதான் வந்து இது வந்து ஹாலோ ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. வால் வந்து யூட்ரஸ்க்கு வந்து திக் வால் இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூட்ரஸ் பிளாடருக்கும் ரெக்டம்க்கும் நடுவுல இருக்கும். சோ யூட்ரஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா இங்கதான் வந்து எம்பிரியோ ஃபீட்டஸா டெவலப் ஆக போகுது. இந்த யூட்ரஸ் போர்ஷன்ல தான் வந்து எம்பிரியோ வந்து ஃபீட்டஸா டெவலப் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஃபீட்டஸ் வந்து டெலிவர் ஆக போகுது. சோ யூட்ரஸோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேஜர் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாடி ஆஃப் யூட்ரஸ்ன்னு சொல்றாங்க. சோ இந்த மேஜர் போர்ஷனை பாடி ஆஃப் யூட்ரஸ்ன்னு சொல்றாங்க. இந்த பாடிக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஃபண்டஸ்ன்னு சொல்றாங்க. யூட்ரஸ் ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாடிக்கு மேல இருக்கிறது ஃபண்டஸ், அவ்வளவுதான். சோ இந்த யூட்ரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லீட் ஆகுறது வந்து வெஜைனா. யூட்ரஸ் எங்க கனெக்ட் ஆகும்னா வெஜைனா. இந்த யூட்ரஸையும் வெஜைனாவும் கனெக்ட் பண்றது தான் வந்து கர்விக்ஸ். சோ யூட்ரஸ் வந்து நெக்ஸ்ட் லீட் ஆகிற பொசிஷன் வந்து வெஜைனா. எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா கர்விக்ஸ் மூலமா தான் வந்து கனெக்ட் ஆகணும். சோ யூட்ரஸ்ல நீங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியது வந்து அது வந்து ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர். அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இங்கதான் வந்து எம்பிரியோ வந்து ஃபீட்டஸா வந்து க்ரோ ஆக போகுது. சோ அது வந்து பாடி ஃபண்டஸ்ன்னு 2 போர்ஷனா டிவைட் பண்றாங்க. யூட்ரஸ் எதோட கனெக்ட் ஆகும்னா வெஜைனாவோட கனெக்ட் ஆக போகுது. எது வழியா கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்விக்ஸ் வழியா வந்து கனெக்ட் ஆக போகுது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூட்ரஸோட லேயர்ஸ், அதோட செல் வால் பத்தி பார்த்துடலாம். யூட்ரஸ் வந்து அந்த செல் வால் நம்ம வந்து திக் செல் வால் பார்த்தோம் இல்லைங்களா. யூட்ரஸ் வந்து ரொம்ப திக்கா ஹாலோ ஸ்ட்ரக்சரா இருக்க போது அதோட செல் வால் வந்து திக்கா இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த செல் வாலை வந்து 3 டிஷ்யூ லேயர்ஸா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பெரிமெட்ரியம், செகண்ட் மயோமெட்ரியம், தேர்ட் வந்து எண்டோமெட்ரியம். இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரை தான் வந்து பெரிமெட்ரியம் சொல்றோம் டியர். இந்த வெளியே இருக்கு பாத்தீங்களா அந்த தின் லேயரை தான் வந்து பெரிமெட்ரியம். இதுதான் வந்து அந்த பெரிமெட்ரியம், இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இதுதான் வந்து பெரிமெட்ரியம். இது ஒரு தின் லேயர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மிடில் லேயர். பெரிமெட்ரியம்குள்ள நெக்ஸ்ட் இருக்க போகிறது வந்து மிடில் லேயர். அது வந்து மயோமெட்ரியம்னு சொல்றோம். இந்த மயோமெட்ரியம் வந்து திக்கா இருக்கும், பெரிமெட்ரியம் வந்து தின்னா இருக்கும். பெரிமெட்ரியம் அவுட்டர் லேயர் தின்னா இருக்கும். நெக்ஸ்ட் இருக்க போறது வந்து மயோமெட்ரியம், அது வந்து திக்கா இருக்கும். இந்த மயோமெட்ரியம் வந்து ஸ்மூத் மசில்ஸ்லால வந்து ஆகியிருக்கும். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில், அதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த மயோமெட்ரியமோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷனையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸ்மூத் மசிலால மேடா இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷனை எக்ஸிபிட் பண்ணும். இது எந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து ஃபீட்டஸோட டெலிவரி அப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து யூட்ரஸ் வந்து கண்டினியூஸா கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ற லேயர் தான் வந்து மயோமெட்ரியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர், அதுதான் வந்து எண்டோமெட்ரியம். இது வந்து ஒரு டெம்பரரி லேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மென்சுரன்ஷியல் சைக்கிள் அப்பவும் வந்து இது ஷெட் ஆயிட்டு ஒரு புது லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பீரியாடிக் சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மென்சுரன்ஷியல் சைக்கிள் அப்பயும் ஒரு நியூ எண்டோமெட்ரியம் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்ரைன் டிஷ்யூ. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்ட் எண்டோமெட்ரியம். அவுட்டர் லேயர் பெரிமெட்ரியம், மிடில் லேயர் மயோமெட்ரியம். அங்க நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து ஸ்மூத் மசிலும் அதோட கான்ட்ராக்ஷன் கெப்பாசிட்டி பத்தி சொல்லணும். ஃபைனலா எண்டோமெட்ரியம், அது இன்னர் லேயர். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு பெர்மனன்ட் லேயர் கிடையாது. பீரியாடிக் சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணும் ஒவ்வொரு மென்சுரன்ஷியல் சைக்கிள் அப்பவும். அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபைனல் ஆக்சசரி ஆர்கன் வந்து கர்விக்ஸ். ஸோ கர்விக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. யூட்ரஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து லீட் ஆகுறது வந்து வெஜைனாக்கு தான். ஸோ வந்து இந்த வெஜைனாவையும் யூட்ரஸையும் கனெக்ட் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கர்விக்ஸ் தான். ஸோ இது வந்து யூட்ரஸ், இது வந்து வெஜைனா. இந்த யூட்ரஸையும் வெஜைனாவையும் கனெக்ட் பண்றது வந்து இந்த கர்விக்ஸ் பொசிஷன். ஸோ இந்த கர்விக்ஸ்ல ஒரு கேவிட்டி இருக்கும், ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இந்த கர்விக்ஸ்ல இருக்க அந்த எம்டி கெனல் இல்ல அந்த எம்டி ஸ்பேஸை என்ன சொல்றோம்னா கர்விக்கல் கெனல் அப்படின்னு சொல்றோம். ஸோ கர்விக்ஸ் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். அது வந்து யூட்ரஸையும் வெஜைனாவும் கனெக்ட் பண்ண போகுது. அதுல இருக்க அந்த எம்டி ஸ்பேஸ் இல்ல அந்த கேவிட்டியை வந்து கர்விக்கல் கெனல்னு சொல்றோம். இந்த கர்விக்கல் கெனலும் வெஜைனாவையும் சேர்த்துதான் வந்து நம்ம பர்த் கெனல் சொல்றோம். இந்த கர்விக்கல் கெனலும் வெஜைனா போர்ஷனும் சேர்ந்துதான் வந்து பர்த் கெனல்னு சொல்றோம். அது என்ன பர்த் கெனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூலமா தான் வந்து ஃபீட்டஸ் வந்து டெலிவரி ஆக போகுது. ஸோ மதரோட யூட்ரஸ்ல இருந்து ஃபீட்டஸ் வெளியே வரணும்னா இந்த பர்த் கெனல் வழியா தான் வந்து ஃபீட்டஸ் வந்து டெலிவரி ஆக போகுது. ஸோ அதனாலதான் வந்து இதுக்கு அந்த பர்த் கெனல் அப்படின்னு பேரே கொடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கர்விக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஆக்சசரி டக்ட் வந்து வெஜைனா. ஸோ வெஜைனாவை என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு எலாஸ்டிக் மஸ்குலார் கெனல்னு சொல்றாங்க. இது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் இந்த வெஜைனா போர்ஷன். அது மட்டும் இல்லாம இது லூப்ரிகேஷனை ப்ரொவைட் பண்ண போகுது. பென்னிஸோட ஈஸி மூவ்மெண்ட்காக லூப்ரிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ வெஜைனா தான் வந்து பென்னிஸை ரிசீவ் பண்ணும் போது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட எந்த பார்ட் வந்து பென்னிஸை ரிசீவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜைனா தான் வந்து பென்னிஸை ரிசீவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த வெஜைனா வந்து யூட்ரஸையும் உல்வாவையும் கனெக்ட் பண்ணுது. உல்வா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, மேல்ல பென்னிஸ் மாதிரி ஃபீமேல்ல வந்து உல்வா தான் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. இந்த யூட்ரஸையும் உல்வாவையும் கனெக்ட் பண்ற போர்ஷன் தான் வந்து வெஜைனா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வெஜைனா வந்து பர்த் கெனலா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீட்டஸோட பர்த்துக்கு மட்டும் இல்லாம மென்சுரன்ஷியல் ஃப்ளோவும் வந்து இந்த வெஜைனா மூலமா தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்க வெஜைனால ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இது ஒரு எலாஸ்டிக் மஸ்குலார் கெனல், லூப்ரிகேஷன் ப்ரொவைட் பண்ண போகுது. இதுதான் வந்து பென்னிஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ ரிசீவ் பண்ண போகுது. இது எதையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸையும் உல்வாவையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இது மட்டும் பர்த் கெனல் மட்டும் இல்லாம மென்சுரன்ஷியல் ஃப்ளோ ரிலீஸ் ஆகுறதுக்கும் வந்து இந்த வெஜைனா தான் வந்து யூஸ் ஆகுது. நம்ம இந்த வீடியோவில் ஃபீமேல் ஆக்சசரி கிளாண்ட் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து ஃபீமேல் ஆக்சசரி டக்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். Hope you like the video and understand the concept. Thanks for watching. Please like, share and subscribe.